குமாரன் பரிசுத்தாவின் திரிய நாமத்தினால் ஆமென். உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டுமா இந்த வருடத்தில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து எல்லா நிலையுமே ஆசீர்வதித்து மீண்டும் ஒரு வருஷத்தை காண்பதற்கு அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்தில் அழைத்து வந்த பொழுது அந்த ஒரு வருடம் முடிந்தான் பஸ்கா பண்டிகை, அடுத்து கூடார பண்டிகை, அடுத்து வாரங்களின் பண்டிகை, அடுத்து நன்றி செலுத்தும் பண்டிகை. இப்படி பண்டிகைகளை கொண்டாடி நீ உன் மனைவி உன் பிள்ளைகள் உன் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அடிமைத்தன தேசத்தில் அழைத்து வந்த தேவனுக்கு நீ எப்படி நன்றி செலுத்துகிறாய் என்ற அந்த இயக்கத்தோடு நீ ஆண்டவருக்கு நன்றி செலுத்து என்று சொல்லி பாகம் 26ஆம் அதிகாரம் பாகம் 16ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அப்படி ஆண்டவர் நம்மை கடந்த ஆண்டு முழுவதும் பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்க நம் வீட்டில் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள், குழந்தை, வியாதி, அநேக காரியங்களை சந்தித்திருக்கிறார். நம்ம பணி செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகளை மாற்றி தந்திருக்கிறார். பிள்ளைகளுக்கு புதிதான வேலையை தந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு ஓய்வு பெறுவதற்கு கிருபை செய்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் பணி செய்து ஓய்வு செய்வதற்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அந்த நன்றியின் பலியை ஏற்று அடையாளமாக நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவருக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய் காணப்படுறோம். நன்றி என்பது அக்கா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு, அக்கா சொந்தக்காரங்க வந்தால் அன்றைக்கி புரோட்டா குருமா, மட்டன் சிக்கன், பல தடபுடல் இருக்கும். ஐயாவுக்கு சொந்தக்காரங்க வந்தால் அன்றைக்கி அக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். இது வரவேற்கிற தன்மை. நம்முடைய வரவேற்பு எப்படி இருக்குது? ஏதோ வந்தாங்க, இப்போ தாங்க வந்தீங்க, நாங்கள் இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சோன்னு சொல்கிறோமா? ஐயோ வராதவங்க வந்துட்டீங்களே, உங்களுக்கு நாங்கள் என்ன தரேன்னு சொல்கிறோமா? அது நம்முடைய தேங்க்ஸ் கிவிங். அப்படி ஆண்டவருக்கு நாம் எப்படிப்பட்ட நன்றி சொல்கிற பிள்ளைகளாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். கடந்த ஆண்டில் நாம் திரும்பி பார்க்குறப்போ எவ்வளவு தேவைகளை நமக்கு ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். எத்தனை பிரச்சனைகளை மாற்றி தந்திருக்கிறார். எத்தனை பாதுகாப்பை தந்திருக்கிறார். எவ்வளோ உயர்வை தந்திருக்கிறார். அதை பார்க்குறப்போ நாம் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். கடந்த நாட்களில் நான் அவ்வளோ படிக்காத ஆள், வெறும் 11th SSLC, ஜஸ்ட்டு 178 மார்க், ஜஸ்ட்டு 35 மார்க் வாங்கினா பாஸ். என்னுடைய மனைவி பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் சுவாலஜி. ஆனால் என் மனைவி மேரேஜுக்கு பக்கத்தில் அவங்க டிகிரி போட வேண்டான்ட்டாங்க. மேரேஜுடைய இன்விடேஷன், அந்த இன்விடேஷன் அன்றைக்கி 10 காசு. 1987 அக்டோபர் 28 எங்கள் மேரேஜ் ஃப்ரம் குற்றாலம், தென்காசி. ஏன்னா நான் படிக்கல, அதனால் எனக்கு பின்னால் டிகிரி போட முடியாது, அதனால் அவங்க டிகிரி போட வேணான்ட்டாங்க. எனக்கு 3 பிள்ளைகள். முதல் பையன் பிஇ, அவன் ஒய்ஃபு பிஇ. அடுத்த மகள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட். அடுத்த மருமகன் இந்த ஊரை சேர்ந்த ரதிராஜனுடைய மகன் ஜேசு பாண்டியன் எம்எஸ் பெத்தாலஜி, ஒரு பிளட் சம்மந்தப்பட்ட படித்த டாக்டர். அடுத்த மகன் ஆர்த்தோ, அவனுடைய ஒய்ஃபு எம்பிபிஎஸ். இதெல்லாம் நாங்கள் பெருசாக தேடி, ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி மாப்பிள்ளை பொண்ணை தேடலை. முந்தா நாள் ஒரு சகோதரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பையன் எம்எஸ் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடித்து எம்எஸ் முடித்து அதுக்கு மேலே இப்போ சிஎம்சியில் இடம் கிடச்சிருக்கு. சிஎம்சியில் கார்டியாலஜிஸ்ட் படிச்சுட்டு இருக்கான். 125 பொண்ணு பார்த்துருக்காரான் இது வரையும். எத்தனை பொண்ணு? 125 பொண்ணுடைய பயோடேட்டா சொல்கிறார். மாப்பிள்ளை 23 பேர் தான் இருக்காங்களாம் அவர் சொல்கிற சமூகத்தில். எத்தனை மாப்பிள்ளை இருக்காங்க? அது கூட எவ்வளோ ஸ்டடி பண்ணியிருக்காரு பாருங்க. அப்போ கூட அவருக்கு ஏற்ற பொண்ணுன்னு கிடைக்கல. நான் திரும்பி பார்த்தேன், ஜஸ்ட் என்னை அப்படி டேன் பண்ணி பார்த்தேன்.
என் மகளுக்கு நான் பெருசாக ஒன்றும் தேடலை. ஜீசஸ் காலேஜில் போய் எழுதிட்டு வந்தோம். அங்கே ஒரு அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போங்க, 3 நாள் கழித்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணுங்க, உங்களுடைய பயோடேட் வரும், மற்றவங்களுடைய பயோடேட்டை பார்க்கலாம். 4ஆவது நாள் பாருங்கள், உங்களுக்கு மாப்பிள்ளை வந்துடணும். ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் தான் ஜீசஸ் காலேஜில் வேலை செஞ்சாங்க. ஒரு சகோதரருடைய சம்பந்தக்காரர். நான் என் ஒய்ஃபு என் மகள் ஜெபம் பண்ணிட்டு வர்றோம். 3ஆவது நாள் ஒரு சின்ன சர்ச்சில் நைட்டு ஆண்டு விழா மீட்டிங்கை முடிச்சுட்டு ஒரு பெண்டிகா சர்ச்சில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கப்போ ஒரு ஃபோன் மிஸ் கால். மீட்டிங் முடித்து வண்டியில் போகிறப்போ திரும்ப அந்த மிஸ் காலை பார்த்து கூப்பிட்றேன். வால்பாறையிலேருந்து பேசுகிறோம். 3ஆவது நாளே உங்கள் நெட்டை பார்த்தோம், உங்கள் மகளை பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் பையனுக்கு உங்கள் மகளை தர்றீங்களா? நாங்கள் இன்னும் நெட்டு எங்களுக்கு ஆனாவில். எனக்கு பெரிய ஷாக். என்னடா கடவுள் இவ்வளோ அற்புதம் செய்கிறாரு. உடனே இங்கே இருக்கிற பிரின்ஸ்க்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணோடனே அவர் வித்தின் 5 மினிட்ஸில் அவங்களுடைய பயோடேட்டை சொல்லிட்டார். பிரின்ஸ்க்கு ஃபோன் பண்ண 5 மினிட்ஸ். என்னென்னு என்னுடைய கோ பிரதர், அவர் வெல்ஃபேர் ஆஃபீஸர். 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட அன்றைக்கி நைட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச மாதிரி. வித்தின் ஒரு 9:45 ஃபோன் பண்ணுறாங்க, 10:45 எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் லைஃப். அதை தான் நினச்சி பார்த்தேன். மகனுடைய வரனை பார்க்குறப்போ அதே மாதிரி தான், ஒரு நல்ல குடும்பம். பொதுவாக அதுக்கப்புறம் மகனுடைய திருமணம் தான் கொரோனா காலம். என் ஒய்ஃபு மோனன் வந்தால் தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால் டேட்லாம் மாறிட்டு கல்யாணம் நடக்கலை. நான் சொன்னேன், இயேசு வரணும் கல்யாணம் பண்ணு சொல்லுன்னேன், ஒரு மனிதனை தேடாதன்னேன். பொதுவாக ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கிறோமா? கடந்த வாரம் ஒரு சர்ச்சுக்கு அர்ப்பின் மீட்டிங் போயிருந்தேன் சென்னையில், பெருங்களத்தூர். செங்கல்பட்டு தானோன்னு மெட்ராஸ்க்கு முன்னால் பெருங்களத்தூர் ஒரு ஊர் இருக்கும். போகிறப்ப லெஃப்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சு, ஒரு 8 கோடி ரூபாய் 10 கோடி ரூபாய்க்கு கட்டுறார். சர்வன் ஜபா ஒருத்தர் இருக்கார், என்னுடைய நண்பர், நெருங்கிய நண்பர். 3 வருடங்களுக்கு மேலே சர்ச்சு கட்டு போனாலும் என்னை கூப்பிட்டார். அர்ப்பின் தோத்திரம் பண்டிகைக்கு 1.5 கோடி வருமானம். நான் போயிட்டு வந்தேன். இப்போ டெடிகேஷன் டைம், கண்டிப்பாக நீ வரணுன்னே என்னை கூப்பிட்டு போனார். முடிஞ்சு போனால் பயங்கர அலங்காரம். அவங்க சர்ச்சில் நடக்கல, பக்கத்துடைய ஹால், பாரிஸ் ஹாலில் நடந்துச்சு. அந்த ரொம்ப தோரணங்கள், ஆலயங்களத்திலே பழத்துலேயும் காய்கறினால் வெஜிடபிள்னால் அலங்கரிச்சிருக்காங்க. ரொம்ப 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 அருமையாக இருந்தது. பரிசு பொருட்கள் எத்தனை, 8 ஆசீர்வாத தட்டு. பெண்கள் ஐக்கியம், ஆண்கள் ஐக்கியம், சிறுவர் ஐக்கியம், சண்டே ஸ்கூல், யூத்தில் 2 செக்ஷனு, கமிட்டி, இப்படி ஒவ்வொரு ஆசீர்வாத தட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொரு ஆசீர்வாத தட்டும் 1.5 லட்ச ரூபா வேல்யூவான். நான் முடிச்சுட்டு இன்னொரு சர்ச்சுக்காக வேகமாக வந்துட்டேன். மெசேஜ் முடிச்சுட்டு வந்த பிறகு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி எவ்வளோன்னு கேட்டேன். எனக்கே கிஃப்ட்டு 10,000 ரூபாய்க்கு கொடுத்தாரு. பணமாக இல்லை, பொருளாக 10,000 கொடுத்தாரு. தோத்திரம் சொல்லிட்டு வந்து நைட்டு பேசுகிறப்ப எவ்வளோனே கலெக்ஷன் ஆச்சுன்னு. இன்னும் இன்றைக்கி ஒரு 85 வந்திருக்குண்ணா, 85 லட்சம் வந்திருக்கு, இன்னும் ஒரு 70 வரும்னு எதிர்பார்க்குறேன்னாரு. உங்கள் இங்கேருந்து ஒரு 600 குடும்பங்கள் உள்ள சர்ச். பொதுவாக அர்ப்பின் பண்டிகைன்னா இவ்வளோ பெரிய தோரணங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தேன். அதுதான் அர்ப்பின் பண்டிகை. ஏன்னா நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் யாரெல்லாம் நீ உனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நீ வந்து சொல்லு, ஆண்டவர் கொடுன்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும் கொடுங்கிறார். ஏழை, நான் தீயலை தோட்டத்தில் வேலை செய்கிறேன் இல்லை, அவர் சொல்கிறார், நெகேமியா சொல்கிறார், எழுந்து கட்டுவோம், கெட்டப், எழுந்துரு, பில்டப், எழுந்து கட்டுவோம் வா, உனக்கு இருக்கிறதுல 3ல் 1 கொடுங்கிறார். நெகேமியா 10:33. எசேக்கியேல் திருக்கத்துன்னு சொல்கிறப்போ 6ல் 1 கொடுங்கிறார். உங்களுக்கு எவ்வளோ கூலி இருந்தாலும் அதில் எத்தனை 1 கொடுக்கணுமா? நான் கூலி வேலை செய்கிறேன்னு என்ன பண்ணக்கூடாது, நீ எந்த அளவுக்கு அளந்து போடுறியோ
மல்கியா 3:1 ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமங்களை கொண்டாந்து செலுத்துகிறார். மேலே பார்த்தா 4-5 ஓட்டை. இப்போ தான் தர்மராஜ ஐயர் போட்டு போனார். ஐயரை கேட்டான், ஏன் மெயின்டைன் பண்ணவே முடியலங்கிறார். அவர் பெரிய சர்ச்சையாக இப்போ இவ்வளோதான் இருக்குது, பணமே வரலங்கிறார். அப்போ ஆண்டவருக்காக நாம் எதை விதைக்கிறோம்? எவ்வளோ விதைக்கிறோமோ கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு மார்க்கில் கேளுங்கள், லிசன், கேளுங்கள். விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? ஆனால் நம்ம கவலைப்படுறோம். எப்படி கவலைப்படுறோன்னா, நாங்கள் கூலி வேலை செய்கிறோம், சின்ன கடை வச்சுருக்கோம். காலையில் பார்த்திங்கன்னா எல்லாம் மளிகை கடை ஓனருங்க, வியாபாரிகள் எல்லோரும் இருந்தாங்க காலையில். இப்போ அவங்க ஒருத்தரையும் கூட காணல. எங்கே இருக்காங்க? எங்கே இருக்காங்க? கடையை திறக்க ஓடிட்டாங்க. துணியை டைமை பார்த்துட்டாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே பேசினா டைமை பார்த்துட்டாங்க. இவனை கடையை திறக்கணும் எங்களை உடியான்ட்டாங்க. இப்போ எல்லாம் நம்ம ஒர்க்கர்ஸாக வந்திருக்கிறோம். ஒர்க்கர்ஸு, அரசு அதிகாரிகள், ஆஃபீஸர்ஸு எல்லோரும் வந்திருக்கிறோம். நமக்கு என்ன கவலை? எங்களுக்கு இவ்வளோ, அவங்களுக்கு வியாபாரம் இவ்வளோ வருமானம் இருக்குங்க, எங்களுக்கு என்னங்க வருமானம்? இவ்வளோ தானங்க வருமானம் நமக்கு கவலை இருக்குது. இதை நினைக்கிறப்போ ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம் வந்துட்டு. இந்த இவ்வளோ மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவ ஹாஸ்டலுக்கு வர்றான். அந்த பாப்பா +1க்கு இந்த வருஷம் தான் வந்திருக்கிறான். அந்த கடைசி பாப்பா 10th எதுக்கோ கேட்டேன்னு சொன்னாங்க. வர்றப்போ ஹாஸ்டலுக்கு போறியேன்னு அவங்க அம்மா ஒரு 200 ரூபா ஹாஸ்டலுக்கு போகிற பாப்பா வச்சுக்கோ, ஏதாவது வாங்கி கொடுன்னு கொடுத்து விட்டாங்க. வர்றப்போ பஸ் ஸ்டாண்டில் தொலைச்சிட்டா. இன்னமும் 3 மாதம் கழிச்சு தான் அம்மாவை பார்க்க போகிறோம். இன்னும் காசு இல்லையேன்னு ஓன்னு அழுகிறா. ரொம்ப சத்தம் போட்டு அழுகிறா, தேடுறா. அப்போ நம்ம ஐயர் மாதிரி ஒருத்தர் அங்கே வர்றார். 2 ஐயரில் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். வர்றவர் அந்த பாப்பாத்து, ஏன் பாப்பா அழுகிற? என் அம்மா 100 ரூபா கொடுத்தாங்க, தொலைச்சிட்டேன். இப்போ சாக்லேட் வாங்கணும், பேனா வாங்கணும், பென்சில் வாங்கணும், ஒன்றுமே இல்லை, என்ன செய்கிறது? அவர் இறக்க குணம் உள்ளவர். பிடி படிச்சிருக்காங்களா, ஐயருக்கு படிச்சிருக்காங்களா, கொஞ்சம் இறக்கம் இருக்கும். அதனால் இந்த இறக்க குணத்தில் வரணும்னா 100 ரூபா தானே காணாம போச்சுன்னா அவர் எடுத்து 100 ரூபாயை கொடுத்தார். வாங்கி திருப்பிலாம் பார்த்துட்டா. அந்த பிளைண்டு பார்க்குற மாதிரி இப்படி இப்படிலாம் பார்த்துட்டா கரெக்டாக 100 ரூபான்னு பார்த்துட்டு மீண்டும் ரொம்ப சத்தம் போட்டு அழுதா. முன்ன அழுதோட 3 மடங்கு சத்தம் போட்டு அழுகுறா. இப்போ ஐயருக்கு ஒன்றும் புரியல. ஒரு மாதிரி ஆயிட்டார் ஐயர். ஏன்னா 100 ரூபா காணலன்னா 100 ரூபா கொடுத்தா திரும்ப அழுகுறிய ஒரு வாலிய பிள்ளை, கலராக வேற இருக்கிறா, என்னடா வில்லங்கமாகி போச்சு அந்த பிள்ளை அழுகுதேன்னு இவர் ஒரு மாதிரி ஆகிட்டு எதுக்குன்னு ஒன்றுமே புரியல. இந்த சார்லஸ் சாப்ளின் ஒரு காமெடி ஆக்டர் இங்கிலாண்டில் இருந்தான். அவர் என்ன பண்ணுவார், அவன் நடந்து போகிறப்போ ஒரு குழந்தை அழும். அழாதம்பார். அழாதன்னு அது கேட்காது. அங்கே ஒரு ஆலமரமோ, அந்த ஆலமரம் தான் விழுதுரா நிற்குமே, ஆலமரம் தான், அதை பிடிச்சி ஆடுவார். அப்போ ஆளும். அவர் ஒவ்வொன்றா செஞ்சு பார்ப்பார். அழுதுகிட்டே இருக்கான். திடீர்னு தலைகீழ தொங்குவார் அந்த விழுதில். அந்த பிள்ளை ஆளாது. எவ்வளோ நேரம் தொங்க முடியும்? திரும்ப நேரே வந்தோன்னா திரும்ப சத்தம் போட்டு ஆளும். திரும்ப தலைகீழ தொங்குவார். ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காது. ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அங்கேருந்து வராங்க. என்ன பிரச்சனை? அந்த குழந்தை அழுது சிஸ்டர், தலைகீழ் இன்னும் அழ மாட்டுது. இப்போ நேரே வா நிற்கணும்னா என்னொன்று அழுகுது. பலார்னு ஒன்று விட்டுச்சு அந்த குழந்தைக்கு. அதோட அழுகை நிப்பாட்டிச்சு. சில வைத்தியம் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி 100 ரூபா காணல, திரும்ப 100 ரூபா கொடுத்தா ரொம்ப சத்தம் போட்டு அழுது, ரொம்ப கஷ்டப்பட்டார், ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்போ திரும்ப கேட்டால் அது ஒன்றும் இல்லை, ஏற்கனவே 100 ரூபா தொலைச்சிட்டேன், நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்க, இப்போ அந்த 100 ரூபா இருந்தால் 200 ரூபா இல்லை, இப்போ 100 ரூபா குறையத்தானே செய்யுதுன்னுச்சான். இதுதான் நம்ம கவலை, இதுதான் நம்ம ஒரினஸ். அதுதான் லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார். கவலைப்படுகிறதுனால் நீங்கள் ஒரு முழத்தை கூட்ட முடியுமா? காகங்களை கவனிச்சுப்பாரு. 4 வீடு கட்டி வாடகை கொடுத்தா வைக்குது. அரசாங்கத்தில் நம்ம தலைவர் ஒருத்தர் கண்ட்ராக்டாக இருக்காரு, நம்ம சர்ச் மெம்பர், 2 வீடு வாங்கி வச்சிருக்கிறாரு. வாடகை வருது, ரிட்டையர்ட் ஆகிறப்ப சாப்பிட்றாங்க. காக்கா எத்தனை கூடு கட்டி வச்சிருக்கு புதுசா? அதுக்கு தேவை எத்தனை? 1. ஏதாவது எக்ஸ்ட்ரா வச்சிருக்கா? விலை கம்மியாக இருந்தது, போன வருஷம் வாங்கியிருந்தா ஒரு சவரன் விலை 8000 ரூபாய் கிடைச்சது, இப்போ 1 லட்ச ரூபா. அதுக்காக வாங்கி வச்சிருந்தது அது இல்லை.
அது ஏதாவது கவலைப்பட்டுச்சா? அண்ணாமலை செட்டியார் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி 45 சவரத்தை விட்டு வாங்கினார் அன்னைக்கு 45,000 ரூபாயா. ஐயோ 45 சவரம் போகாம வாங்கலாமா? அந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சதால் இன்னைக்கு 8 லட்சம் பேர் அதில் படிச்சிருக்காங்க. சேர்த்து வைக்கிறதால என்ன இல்லை? ஒன்றும் இல்லை. நவம்பர் 8ஆம் தேதி 2016 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. உலகத்தில் இந்தியாவுடைய வேல்யூ வந்து 0. 500 ரூபா நோட்டு அன்னைக்கு நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருந்தேன். டீ சாப்பிட்டு 500 ரூபா நோட்டை கொடுத்தேன். 10 பேர் டீ சாப்பிட்டு, சார் இது பேப்பருங்கிறார் டீ கடைக்கார். திஸ் இஸ் பேப்பர், நோ வேல்யூ, செல்லாது. நம்முடைய பிக்சடு ஒரு நாள் செல்லாம ஆயிடும், இல்லை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில் ஆயிடுவோம். லாக்கர் பேங்க் நினைச்சா நம்ம அக்கௌண்ட் என்ன பண்ணலாம்? சம்பளத்தை அக்கௌண்ட்ல தான் போடணும். ஆனால் அக்கௌண்ட்ல இருந்து எடுக்க முடியாது. பேங்க் நினைச்சா லாக் பண்ணிடலாம். ஆனால் கேஷா கொடுத்தா லாக் பண்ண முடியாது. ஆனால் கேஷா கொடுக்க கூடாது. இன்னைக்கு கேஷா சம்பளம் கொடுத்தா இன்னைக்கு சம்பளம் கொடுத்த மாதிரி கணக்கு இல்லை. கவர்மெண்ட்ல கணக்கு அப்படி இருக்கு. அக்கௌண்ட்ல தான் பாஸ் பண்ணணும். அப்போ நம்ம இந்த உலகத்தில் நம்ம கவலைப்படுறதால என்னத்தை கொண்டு போகிறோம்? ஒன்றும் கொண்டு போகல, ஒன்றும் கொண்டு வரல. அந்த காயின் ஆபேல் நல்லதாக கொண்டு வந்தார். 2 பேரில் ஒருத்தர் தக்காளியை பிடுங்கினாரு, பெருசாக இருந்தது, அழகாக இருந்துச்சு, அதை தொடச்சாரு, அதை கடவுளுக்கு கொண்டு வந்தார். இப்போ நாங்கள் சென்னையில் கொருக்குப்பேட்டையில் இருக்கிறோம். கொருக்குப்பேட்டையா கொசுப்பேட்டையா? கொசு அவ்வளோ இருக்கும். அங்கே தக்காளி 8 ரூபா. டி நகரில் சரவணா ஸ்டோர் இருக்கு, சரவணா ஸ்டோர் ஜெயச்சந்திரன் இருக்க ஸ்டோரில் அங்கே வாங்கினா தக்காளி 12 ரூபா. எல்லாம் தோட்டத்தில் விளையாடுற தக்காளி தான், எல்லாம் ஒரே செடியில் வந்த தக்காளி தான். ஆனால் கொஞ்சம் அழகாக இருக்கும், பெருசாக இருக்கும், துணியில் தொடச்சி வைப்பான். அதுக்காக கிலோவுக்கு 4 ரூபா அதிகம். எங்கள் ஏரியாவில் வீட்டு வாடகை 4000 ரூபா, பிரசவத்தில் அதே வீட்டு வாடகை 12,000 ரூபா. அதே அளவு வீடு தான். பக்கத்தில் மெட்ரோ ரயில் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், மார்க்கெட் இருக்கும், ஐஃபை. அதே மாதிரி தான் காயின் ஆபேல். ஆபேல் நல்லதாக கொண்டு வந்தார், காயின் இருக்கதை கொண்டு வந்தார், அவ்வளோதான். ஆனால் ஆபேல் நல்லதாக கொண்டு வந்தார். நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொண்டு வந்திருக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் கொண்டு வந்திருக்கிறோம்? ஆபிரகாம் 90 வயசுல குழந்தை பிறந்தது. நீ பலியிடுங்கிறப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் பார்த்து கொள்ளப்படும் யெகோவா ஈரே என்று முழுமையாக கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அவர் நினைக்க முழுமையாக கொண்டாந்து கொடுத்ததால அந்த ஈசாக்குக்கு ஆதியாகமம் 26 பார்த்தீங்கன்னா அவனுக்கு விரோதமாய் சித்தன்னா எத்தனை பேர் வராங்கன்னா, ரெகோபத்தின் ஆண்டவர், அவருக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யார் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் ஆண்டவருக்காக நம் நன்றி செலுத்துகிறோமோ அந்த மக்களுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஏழை தாய் தனக்கு இருப்பதை 1-2 காசை கொண்டாந்து மொத்தமாக கொடுத்துட்டாங்க. வாசிக்க கேட்ட யோவான் 6ஆம் அதிகாரத்தில் அந்த சின்ன பையன் 2 மீன் 5 அப்பம் 5 பன்னு தாங்க. அது 5 அப்பங்கிறது நம்ம பன் அளவு தான் விற்கிது. இஸ்ரேல் தேசத்தில் ரோட்டில் போட்டு விற்கிறான். இங்கே பேக்கரிலாம் இருக்கிற மாதிரி நிறைய பேக்கரியில் பன்னு பிரெட்டு சிப்ஸ் விற்கிற மாதிரி அங்கே ரோட்டில் போட்டு அந்த பன்னை விற்கிறான். கொஞ்சம் ரவுண்டாக இருக்கு. 5 பன் ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். ஆண்டவர் கேட்ட பொழுது கூட இருக்க சீஷர்களுக்கு கூட அந்த நம்பிக்கை இல்லை. எப்பப்பா எங்கே போய் வாங்க முடியும்? இந்த வால்பாறை சிட்டியில் இவ்வளோ பேருக்கு வாங்க முடியுமாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் அந்த எண்ணத்தில் ஆண்டவர் கேட்டோன்னு அப்படியே கொடுக்குறான். அவனுடைய பெயர் இன்று நிற்கி. அதுதான் வாசிக்க கேட்ட நீதிமொழிகளில் சொல்கிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, உதாரத்தினக்குள்ள ஆத்மா செழிக்கும். யார் உதாரத்துவமாக ஆண்டவருக்கு கொடுக்குறோமோ அவங்களுடைய ஆத்மா செழிக்கும். ஈகை குணம் உள்ளவர்கள் ஆண்டவர் வாழ்வடைவர். யார் ஈகை குணம் கொடுக்கிற மனம் யாருக்கு இருக்கோ அதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருக்காக முழு இதயத்தோடு முழு ஆத்மா தன் வாழ்வை யார் அர்ப்பணிக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். இந்த திருச்சபையை சேர்ந்த அவர் பேர் தெரில, மறந்துட்டேன், குள்ளமாக இருப்பார், நல்லா பாட்டு பாடுவார், ஒரு ஏழை மனுஷன்.
பூந்தோட்டத்தில் வீடு அவருக்கு. ஒரு குடிசை, ஒரு டீல் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவர். அவர் வீட்டுக்கு கூட போயிருக்கேன். தரை கூட மேடு பள்ளம், கோணி போட்டு தான் படுப்பார். போய் ஒரே தடவை போயிருக்கேன் அவர் வீட்டை பார்க்க. டீயை நல்ல பாட்டு பாடுவார். 650 கீர்த்தனையும் பாமாலையும் பார்க்காம பாடக்கூடியவர், மியூசிக் இல்லாமல். என்னுடைய சம்பந்தாருடைய அம்மா இறந்ததுக்கு வர்றப்போ அவர் எனக்கு அறிமுகமானார். அப்போ அந்த வீட்டில் தான் என்னுடைய சம்பந்தார் அவரை பற்றி சொல்கிறார். ஏழை மனுஷன், கிழிஞ்ச பேண்ட்டு போட்டிருக்காரு, ஓட்ட பேண்ட்டு, கிழிஞ்ச பேண்ட்டு, ஒன்றும் இல்லை. ஒரு நாள் மனைவி சொல்லிச்சான், டிஎல் எஸ்டேட்டில் 30 வருஷமாக வேலை பார்க்குற, ஆண்டோருக்கு ஊழியம் செய்கிற, சாயங்காலம்னா எங்கேயோ பாட்டு பாடுற, காஸ்பல் சொல்கிற, என்னைக்காவது 1 கிலோ சிக்கன் மொத்தமாக வாங்கி கொடுத்தியான்னு கேட்டுச்சான் அந்த அம்மா. என்னைக்காவது 1 கிலோ சிக்கன் மொத்தமாக வாங்கி கொடுத்தியா கேட்டுச்சான். அவர் ஒரு மாதிரி ஹார்ட்டு நின்றுச்சான், அவருக்கு கார்டியா அரெஸ்ட் வந்துருச்சான், ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சான். கல்யாணம் நடந்து 25 வருஷம் ஆச்சு, இன்னும் 1 கிலோ சிக்கன் மொத்தமாக வாங்கி என் மனைவிக்கு கொடுக்கல. 3 பிள்ளைகளோ 4 பிள்ளைகளோ ஆகிட்டு ரொம்ப கண்ணீரோடு ஜெபம் பண்ணாராம். இந்த ஊரில் நடந்த சம்பவம். அப்படி ஜெபம் பண்ணிவிட்டு காட்டுக்கு போகிறாரு, வெட்டியில் விட்டுறார். ஒரு பருந்து கழுகு நல்ல ஒரு கோழியை தூக்கிட்டு வருது. 3 கிலோ இருக்கும் அந்த கோழியை தூக்கிட்டு வருது. அது ஒரு உயரமான மலையில் வெட்டிக்கிட்டு இருக்கார். கூட இருக்கவங்களாம் பார்த்து சத்தம் போடுறாங்க, அது கீழே போட்டுருன்னு. அது கீழேயும் போட்டுருச்சு. ஸ்பீடாக இருக்கவங்க அந்த சென்னையில் காத்தாடி விடுவாங்க, பட்டம். 2 காத்தாடிக்கு டீல் விட்டோன்னா ஒரு காத்தாடி அறுந்து போவோம். ஒரு 10 பேர் பிடிக்க ஓடுவான். அதில் முன்னால் ஓடுவான், அவன் பிடிக்க முடியாது. பின்னால் ஒருத்தன் குரல் கொடுப்பான், விரட்டுறவன், கட்ட பஞ்சாயத்துக்காரன், அவன் தூக்கிட்டு வந்துடுவான் சத்தம் போட்டு. அதே மாதிரி அந்த கழுகை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான், கழுகு போட்ட கோழியை. அவங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது. அப்போ சண்டை வந்தோடனே இந்த அமைதியாக நிற்கிறவரை பார்த்து மற்றவங்க சொல்லுவாங்க, ஏய் நீ எடுத்துகிட்டு போத, அவர்கிட்ட கொடுத்துட்ற அந்த கோழியங்கிறாங்க. 3 கிலோ கோழியாம். வீட்டில் மனைவி என்ன கேட்டுச்சு, அன்றைக்கி எத்தனை கிலோ கோழி கிடச்சிது? நாட்டுக்கோழி கிடச்சிது 3 கிலோ. அதுதான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்பொழுது இவைகளையெல்லாம் உங்களுக்கு. நாம் ஆண்டவரை தேடுற மக்களாக காண்றப்போ ஆண்டவர் என்னால் நம்ம கைவிடுறதில்லை. எவ்வளோ சம்பளம் வருது, என்ன வேலை செய்கிறோம், வர்றதில் ஒரு பங்கு 10ல் 1 உன் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும், கொடுக்கணும். என்ன நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல, 10ல் 1. ஐயா நேல முடியல, என் பிள்ளை அடித்து வெட்டிட்டான், என் மகன் அடித்து வெட்டிட்டா, எனக்கு வழியே இல்லை, வேலை செய்ய முடியல, எங்கேயோ பெருக்கிறா, பிச்சை எடுக்கிற, அதில் ஒன்று கொடுத்து பாருங்க ஆண்டவருக்கு. ஒருத்தர் இப்படி நடந்து போனார். ஒரு பழைய காடு, ஒரு மரம், அதில் ஒரு அறிவிப்பு உலகை. இதிலேருந்து 50 மீட்டர் போனால் ஒரு ஏழை தாய் இருக்கிறேன், என்னுடைய 50 ரூபாயை இங்கே தொலைத்து விட்டேன், எடுத்தவர்கள் எனக்கு தரவுன்னு எழுதி வச்சிருந்தது. உடனே அதை பார்த்தவர் 50 ரூபா எடுத்துகிட்டு நேரே அந்த வீட்டுக்கு போயிட்டார். போனால் அதே மாதிரி ஓலை குடிசை, கீழே உழுகிற கண்டிஷன், ஒழுகுது, மழை பெஞ்சால் ஒரு தண்ணி வெளியே போகுது. ஒரு வயதான பாட்டி, எலும்பும் தோலும் உட்கார்ந்துருக்கு. அந்த அம்மாட்டாய் வருது. அந்த அம்மா தான் ப்ரூஃப் ஆகிடுச்சு. ஏமா உங்கள் 50 ரூபாயை தொலைச்சிட்டிங்களா, அங்கே இருந்துச்சு, நான் தான் எடுத்தேன், இருந்தாங்கன்னு கொண்டாந்து கொடுத்தாரு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தொலைக்கவே இல்லையா, உன்னை மாதிரி இது 200 அதால் இந்த 50 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, யாரோ அங்கே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, பார்க்கவங்களாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு அதை அவுத்து வச்சுருந்தாங்களாம். ஒருவேளை அந்த அம்மா கடவுளுக்கு பயந்த ஆள். நம்ம கடவுளுக்கு பயப்படுறப்போ நமக்கு தேடி, நம்ம வீட்டை தேடி வந்துடும். ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஆண்டவர், எல்லா நிலையுமே பிளஸ் பண்ணும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். அதாவது மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும்,
இருந்தாலும் ஹெவன்லி மை ஃபாதர், பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, நீங்கள் கதவை பூட்டி அறை வீட்டை பூட்டி கொண்டும் தாளிட்டு கொண்டு நீ ஆண்டவரோடு தனிமையில் பேசு, உனக்கு தேவையானவர்கிட்ட சொல்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்முடைய தேவையை சந்தித்து நம்மை உயர்த்து ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நம்ம முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுறப்போ அவர் எல்லா நிலையிலும் கொடுக்கும் ஆண்டவர். எங்கள் சித்தி ஒரு வயதான தாய், இல்லை இப்போ ஜாக்கெட் இல்லை போடுறதுக்கு, ரொம்ப ஏழை, 7 பிள்ளைகள், அவங்களுக்கு 7 பிள்ளைகள், விவசாயத்தை நம்பினதான் வருமானம், ஒருத்தரும் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது, 7 பிள்ளைகளும். ஹுட் கிராமம், ரொம்ப ஹுட் கிராமம், மழை பெய்யாது, மழை பெஞ்சாதான் விவசாயம், ஒன்றுமே இல்லை. ஆனால் டிவியை பார்க்கும், டிவியில் இந்த ஊழியக்காரங்களாம் காசு கொடு கேட்குறாங்கல்ல, அது என்ன பண்ணும், தாண்ட இருக்கிற ஒரு காசு எடுத்து டிவிக்கு நேரே நீட்டு வந்தால் வச்சுக்கோ, ஐயா எடுத்துகிட்டு போங்க, அவர் காசு கேட்குறாராம். ஒரு நாள் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், 15-20 வருஷத்துக்கு முன்னால் அந்த ஆசீர்வாத டிவி வந்த புதுசில் பார்த்தேன். வீட்டுக்குள்ளே வந்துட்டு காசை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. நான் சென்னையிலேருந்து போயிருக்கேன். என்னம்மான்னு கேட்குறேன். ஐயா காசு கேட்குறாருப்பா, ஊழியத்துக்கு கொடுக்குறேன்னு. டிவியில் எப்படி கொடுக்க முடியும்? அந்தளவுக்கு பட்டிக்காடு, கை நாட்டு. கடவுளுக்கு எப்படி கொடுத்தாங்க பாருங்கள். அவங்க கொடுத்ததால் இன்றைக்கி அவங்க 7 பிள்ளைகளும் ஐஃபையாக இருக்காங்க. 7 பிள்ளைகளும் உயர்ந்த நிலையில் வாழ்கிறாங்க. அவங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகள். பொதுவாக அந்த திருச்சியை பற்றி ஐயர் சொல்கிறப்ப எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. ஐயா சர்ச்சில் ஒன்று அந்த கதவை பாருங்கிறார், அங்கே ஒரு கதவை காட்டுறார். தாவீது சொல்கிறார், நான் நல்ல வீட்டில் இருக்கேன், ஆலயத்தில் இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. இந்த பக்கம் ஒரு கதவை காட்டுறார், மெயின்டைன் பண்ண முடியல, இவ்வளோ பேர் மக்கள் இருந்தாலும் நமக்கு இருக்கிற இதில் நாம் ஏன் நம்மளால் முடியாது? முதலாவது நீ ஆண்டவருடைய ஆலயத்தை நீ சரி பண்ணுறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். அவர் சொல்றார், முதலாவது மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், நீ கவலைப்படுகிற ஒரு முழம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. நீ அந்த காகங்களை கவனித்துவார், குருவிகளை கவனித்துவார், ஒன்று விதைப்பதில்லை நூற்பதில்லை. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. ஆண்டவருக்காக நீ வாழ்வை அர்ப்பணிக்கிறப்ப ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். ஏன்னா நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறதா, கொடுக்கறத வச்சுதான் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். நமக்கு இருப்பதை எடுத்து ஆண்டவருக்காக முதலாவது நீங்க போட்டு பாருங்க. போட்டுட்டு நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்றப்ப அந்த எண்ணம், அந்த கொடுக்கிற எண்ணம் வர்றப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நான் என்எம்எஸ்ல ட்ரெஷரர், வெஸ்ட் பெங்கால் போயிருந்தேன். ஏர்போர்ட்லேருந்து 85 கிலோமீட்டர், 70 கிலோமீட்டர் 2 மணி நேரத்தில் போயிட்டோம். 15 கிலோமீட்டர் 2 மணி நேரம் ஆச்சு. சுந்தர்பன்ஸ், அது சுந்தர்பன்ஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க. சதுப்பு நிலக்காடுகள், யூபிலி ஆறு திடீர்னு அதிகமாகவும் திடீர்னு குறையும். அதிகமாகிறப்போ அந்த இடம்லாம் ஈரமாயிரும், பள்ளமாயிரும், சகதியாயிரும். காலையில் மாலையில் மாறி மாறி கூடும், டெய்லி இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா. எப்போவுமே ஈரமான ஒரு பகுதி. 2 கிலோமீட்டர் ரொம்ப ஸ்லோவாக போனோம். அவருடைய வருமானம், வீட்டுக்கு முன்னால் வந்து தண்ணி தேங்குறப்போ அந்த பள்ளத்தை வச்சுருக்காங்க, அதில் மீன் தேங்குது. அந்த மீன் பிடிச்சி தான் விற்கிறது வேலை. வெஸ்ட் பெங்கால் போனீங்கன்னா ஒரு கடையில் மீன் குழம்பு கூட 10 வெரைட்டி மீன் சொல்லுவாங்க. மச்சின்னு பேர், மீனுக்கு பேர் மச்சி. 10 வெரைட்டியான மீன் கொடுப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் ஸ்மெல் வராது, நாற்றடிக்காது, மீன் ஸ்மெல்லே இருக்காது. ரொம்ப ஹைஃபையான மீன், எல்லோரும் சாப்பிடுவாங்க மீன் அந்த ஊரில். அந்த ஊருக்கு ஒரு சர்ச் டெடிகேஷனுக்கு போன வருஷம் போயிருந்தேன் என்எம்எஸ்லேருந்து. நாங்கள் இறங்கி ஊருமெல்லாம் எங்களை கூப்பிட்டு போனாங்க. எங்கள் முன்னால் ஒரு அம்மா வந்து ஒரு 3 அடி உயரம், 3.5-4 அடி, 65-70 வயது இருக்கும். அந்த அம்மா 2 கைகளையும் கூப்பி அழுது கொண்டே வருது. அழுதுகிட்டே வந்து கண்ணிலேருந்து கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது.
சர்ச்சு திறந்தாச்சு, உள்ளே போயாச்சு. எல்லாம் டெடிகேஷன் முடிஞ்சு மெசேஜ் போகும்னா நான் கேட்குறேன், அந்த அம்மா யார் அழுதுகிட்டே இருக்கு. அப்போ அந்த இன்சார்ஜ் ஜெனரல் செக்ரட்டரி சொல்கிற, இந்த அம்மா தான் இந்த சர்ச்சுக்கு இடத்த கொடுத்தவர், இந்த அம்மா தான். அது மட்டும் இல்லை, இந்த சர்ச்சுக்கிட்ட 7 லட்ச ரூபா, அதில் 50,000 இந்த அம்மா கொடுத்துருக்கு. அப்போ அந்த அம்மா ஒரு சாட்சி சொல்லுங்கள், விட்டன் சொல்லுங்கன்னே. அந்த அம்மா சாட்சி சொல்கிறப்போ என் உடம்புல ஒரு விதமான அரிப்பு, அந்த அரிப்பு சரியாகலை. இங்கேருந்து கல்கட்டா போனால் தான் ட்ரீட்மெண்ட்டு. போகிறதுக்கு ஒரு நாள் பஸ்ஸில், ட்ரீட்மெண்ட் எடுக்க ஒரு நாள், திரும்பி வர ஒரு நாள், 3 நாட்கள் வேலை கிடைக்காது, சோறு கிடைக்காது, பசி பட்னி, அதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. அப்போ இந்த மிஷினரி எனக்கு ஜெபம் பண்ணார். இந்த மிஷினரி ஜெபம் பண்ணுறப்ப என் வியாதி நீங்கிச்சு. என் வியாதி நீங்கிறதால நான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும். ஏழை தாய் தன்னுடைய 5 சென்ட் இடத்த சர்ச்சுக்கு கொடுத்துட்டு 50,000 ரூபா தன்னுடைய கஷ்டத்திலிருந்து கொடுத்து சர்ச்சை கட்டது கொடுத்துச்சு. அந்த ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் நானும் இன்றைக்கி இந்த அரிப்பின் பண்டிகைக்குள்ளே வந்திருக்கிற நீங்கள் நானும் ஏழைன்னு சொல்லாதீங்க, கூலிக்காரன்னு சொல்லாதீங்க, பணக்காரன்னு சொல்லாதீங்க. கலாத்தியர் 3:28 சொல்கிறார், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும். பிலிப்பியர் 3:11 தான் சொல்லியிருக்கிறார். அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் கேபாகை சேர்ந்தவன் என்றும் சொல்லாத. அப்போலோனுக்கு தண்ணி பாய்ச்சினானா? கிறிஸ்துவனு தான் பவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாரா? பேதுரை சேர்ந்து கர்த்தருக்குள்ளே என்ன இல்லை, இப்போ கொடுக்குறவன் கொடுக்காதவன் இல்லை, நம்முடைய மனது எப்படி ஆண்டவருக்க என் மனதை நான் அர்ப்பணிக்கிறேனோ. ஏன்னா இந்த திருச்சபைக்கு நான் வரேன். நேற்று இன்றைக்கி ஒரு மத்தியானத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் என்னை 100 தடவை கூப்பிட்டார். சென்னையில் ஒருத்தர் என்எம்எஸ் ப்ரோக்ராம். ஐயா தோத்துறோம், நான் வெளியூருக்கே போக மாட்டேன். ஒரு ஐயர் கூப்பிட்டாரு, வேறு வழியே இல்லாமல் வால்பாறைக்கு போய்கிட்டு இருக்கேன், வர முடியாதுன்னு சொன்னேன். விடவே இல்லை. ராத்திரி ஃப்ளைட்டை விட்டு இறங்கி கோயம்புத்தூரில் காரில் ஏறி போய்கிட்டு இருக்கேன். அப்போ ஃபோன் பண்ணுறார். அப்போ அவர் சொல்கிறாரு, வால்பாறையில் அவ்வளோ வெல்விஷர் என்எம்எஸ்க்கு இருந்தாங்க, இன்னைக்கு ஒருத்தர் கூட வால்பாறையில் என்எம்எஸ்ஸுடைய வெல்விஷர் இல்லையா, மிஷன் சப்போர்ட்டர்ஸ் இல்லை வால்பாறையில் சொல்கிறார். நேற்று இரவு 7:45 மணிக்கு சொல்கிறார். வால்பாறைன்னு சொன்னேன்னா அவ்வளோ வெல்விஷர்ஸ் அந்த காலத்தில் இருந்தாங்க வால்பாறையில். இன்னைக்கு வால்பாறையில் வெல்விஷர்ஸே இல்லை, என்எம்எஸ்ஐக்கு மிஷன் சப்போர்ட்டர்ஸே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட கொடுக்கப்பட்ட திருச்சபை இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நீங்கள் நானும் கொடுக்க ஆரம்பிக்கிறப்போ ஆண்டவர் வானத்தின் பலகலிகளை திறந்து இடம் கொள்ளாமல் பட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தகப்பன் என்று சொல்கிறார். கர்த்தருக்காக யார் கொடுக்கிறீங்களோ, ஏன்னா அவர் சொல்றார் சங்கீதம் 24:12, பூமியும் நிறைவும் என்னுடையது. நீங்க கொடுத்து நான் சாப்பிடணும் அவசியம் இல்லை. பின்னால் இருக்க கொய்யா மரம், ஐயர் வீட்டுக்கு பின்னால் கொய்யா மரம் இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டு. லாஸ்ட் டைம் வரப்போ உள்ளே போய் எடுத்து சாப்பிட்டேன்னா, நான் ஐயர் வீட்டில் கதவு பின்னால் பூட்டிட்டாங்க, ஐயரம்மா உள்ளே இருந்தாங்க, யாரும் பார்க்கல. அவ்வளோ டெரிஃபுல் டேஸ்ட். ஆனால் அந்த கொய்யா நமக்கு அவ்வளோ அந்த அளவுக்கு ஆண்டவரதுக்கு வாழ்வு கொடுக்குறப்போ அந்த கொய்யா நம்ம விளைய வைக்க முடியுமா? அப்போ அந்த ஆண்டவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர். அந்த ஆண்டவற்றை நீங்கள் நானும் எப்படி கொடுக்கிற மக்களாய் காணப்படுகிறோம். நம்ம என்னத்தை கொடுக்குறோம் அவர் திரும்ப கொடுக்கும் ஆண்டவர். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். இந்த வருஷம் எனக்கு இவ்வளோ நன்மை செய்த ஆண்டவர். நான் சொன்னேன் என் பிள்ளைகளை பற்றி, ஆனால் என்னுடைய தூர பார்வை ஒரு ஹாஸ்பிட்டல் திறக்கணும். ஸ்கூல் திறந்துட்டோம், ஏழை பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறோம், திருச்சபை மூலமாக உதவி செய்கிறோம், கடவுளுடைய உன்னத பணி, சுவிசேஷ பணி. ஐஎம்எஸில் 6 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்துட்டேன், என்எம்எஸில் 3ஆவது வருஷம் ட்ரெஷராக இருந்து கொண்டிருக்கிறேன். சுவிசேஷ பணியில் திருச்சபை ஊழியம், கல்வி பணி செய்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு கடவுளுடைய பெரிய பணி மருத்துவ பணி. பிள்ளைகளை மருத்துவர் ஆக்கியிருக்கோம். நாங்கள் படிக்கலை, எங்கள் பிள்ளைகளை மருத்துவர் ஆக்கியிருக்கோம்.
அவங்க பணி செய்யறதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வேணும்னு சொல்லி ஒரு 30 கோடி ரூபாய்க்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கட்ட கிருபை செய்தார். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி ஒரு ஹாஸ்பிட்டல் திறந்தோம், சகல வசதிகளோடு மருத்துவ பணி செய்வதற்காக. அதுதான் நன்றி செலுத்த வந்தேன். எனக்கு ஒன்றுமே இல்லாத 30 ரூபா இல்லாத எனக்கு, அதாவது எஸ்எல்சி படிக்கிறப்போ 2 காக்கி ட்ரௌசர் 2 வெள்ளைச்சட்டை, அதுதான் என்னுடைய சொத்து. பேண்ட் ஷர்ட்லாம் கிடையாது. ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் 4 பிரதர்ஸ் வாழ்க்கை ஆரம்பித்த எங்களுக்கு இவ்வளோ பெரிதான ஒரு நிலைமை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த ஆண்டவருக்காக அந்த ஆண்டவர் எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், அந்த ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு நாங்கள் நன்றி உள்ள மக்களாய் காணப்படுகிறோம். ஒன்றுமே இல்லாத எங்களை உயர்த்தின ஆண்டவர் உங்களையும் உயர்த்தும் ஆண்டவர். ஏற்ற வாழ்க்கையில் நல்ல துணையை தந்திருக்கிறார். கம்ஃபர்டபுள், அட்ஜஸ்டபிள், ஃப்ளெக்சபிள். எங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு சகோதரிகள் 4 பேருக்கும் அந்த ஆண்டவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வாழ்வை தந்திருக்கிறார். நீங்கள் திரும்பி வந்த பாதையை திரும்பி பாருங்க. திரும்பி பார்த்து ஆண்டவர் எனக்கு இத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார், நான் அவருக்கு எப்படிப்பட்ட நன்றியுள்ள மக்களாய் காணப்படுகிறேன் நினைச்சு பாருங்க. இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லிடுவார். கொடுத்துப்பார். கொடுத்து பார்க்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் திருச்சபைக்காக, மிஷன் ஊழியங்களுக்காக, ஏழைகளுக்காக நீங்கள் கொடுத்து பாருங்க. கொடுத்து பார்க்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, எனக்கு கொடுக்க ஒரு மனதை தாங்கப்பா. கொடுக்குறேன்ப்பா, 10ல் 1 கொடுக்குறேன், ஆனால் 6ல் 1 கொடுக்கணும்ப்பா, 3ல் 1 கொடுக்குற திறமையை தாங்க. என் வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்படி ஒப்பு கொடுக்குற ஒரு தன்மை ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்களுக்கு கொடுத்த பொறுப்பிற்காக, எங்களுக்கு கொடுத்த நல்ல வீட்டிற்காக, நல்ல கணவருக்காக, நல்ல மனைவி பிள்ளைகளுக்காகப்பா, நல்ல தொழிலுக்காக, என் மகனுக்கு எடுத்த உயர்வுக்காக, என் மகளுக்கு கொடுத்த உயர்வுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறேன் தகப்பனே. முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் தகப்பனே நான் நன்றி செலுத்த போறேன் தகப்பனே. என் நன்றி பலியை ஏற்றுக்கொள்ளுங்க. நன்றி என்று சொல்லுகிறோம் தகப்பனே என்று உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறேன். என் நன்றி பலியை ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. என் மகளுடைய திருமண காரியங்கள் நன்கு நடக்கணும்பா, தேவையில் சந்திக்கப்படணும். ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக. என் மகளுடைய படிப்பு செலவுக்கு பணம் இல்லைப்பா, என் மகளுக்கு படிப்பு செலவுக்கு பணம் இல்லை. என் மகள் வந்த முதல் சம்பளத்தை உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்குற, அதில் 6ல் 1 உங்களுடைய ஊழியத்துக்கு கொடுக்குற, என் மகளுக்கு தேவையான அந்த படிப்பு செலவுக்கு தேவையான பணத்தை தாங்க தகப்பன் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற, மகனுக்கு தேவையான படிப்பு செலவுக்கு தேவையான பணத்தை தாங்க ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக. என் மகள் படிக்கிறான, மனதில் தங்கல, பரீட்சை எழுதுறப்ப ஃபெயில் ஆயிரா, அவளுக்கு தேவையான ஞானம் அறிவை தாங்கன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு பிள்ளைகளுக்காக தகப்பனே. நான் வாங்கின 1 லட்ச ரூபா கடை இன்னைக்கு 10 லட்ச ரூபா வட்டியோடு இருக்குப்பா, செலுத்த முடியாத நிலைமையில இருக்கிற. போன வருஷம் எடுத்த ஏழை பாக்கி கொடுக்கல, அதனால இவ்வளவு கஷ்டம். நீர் இன்று என்னோடு பேசியிருக்கீங்க. முதலாவது இன்னைக்கு அந்த ஏழை பாக்கி நான் செட்டில் பண்றேன், எனக்கு அந்த கடனை தீர்த்து தாங்கன்னு கண்டிஷன் பெயில ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. என் உடம்புல இருக்க ஒரு தீராத வியாதி தகப்பனே, அந்த வியாதியிலிருந்து எனக்கு முழுமையான விடுதலை மருத்துவர்களால முடியல, எனக்கு ஒரு அற்புதம், எனக்கு ஒரு அடையாளம் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட வால்பாறை குருசேகரத்துக்காக, வால்பாறை பகுதியில் இருக்க 12 குருசேகரங்களுக்காக, திருவை திருச்சி தஞ்சை பேராயத்திற்காக, பேராயத்து பேரனில் இருக்க அன்பு ஆயர்களுக்காக ஒரு விசை கூட நல்ல ஒரு தலைவரை தரப்போறீங்க. நன்றி தகப்பனே. தமிழகத்தில் வருகிற மார்ச்சோ மே மாதமோ நடக்க போகிற தேர்தலில் நல்ல தலைவர்கள் வரணும் தகப்பனே. திருச்சபை ஆராதிக்க, திருச்சபை தடையில்லாத ஒரு தலைவர்கள் எழும்பணும் தகப்பனே. அப்படிப்பட்ட தலைவர்களுக்காக இந்தியா முழுவதும் தகப்பனே நல்ல தலைவர்கள் எழும்ப, நல்ல தலைவர்கள் உருப்பட தகப்பனே. எல்லா தலைவர்களுக்கும் ஒரு யூனிட்டி, ஒற்றுமை ஏற்பட திருச்சி இந்தியா முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு மிஷன் ஐக்கியங்களுடைய வல்லமை இறங்க வேண்டுமாய், உங்களுடைய அபிஷேகம் இறங்க வேண்டுமாய் இறங்கி நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரோடும் பிரச்சனை இருக்கட்டும். திருச்சபை ஆயர் குடும்பங்களுக்காக, கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக, உதவி குருவானருக்காக, கடந்த அவர் கொடுக்கப்பட்ட 2 பிள்ளைகளுக்காக,
திருச்சபையுடைய செக்ஷன் குடும்பங்களுக்காக, செயலர் பொருளர் குடும்பங்களுக்காக, ஆட்சி மன்ற குழுவிற்காக, திருச்சபையோட மூத்த மக்கள் என்று சொல்லி அறிமுகம் பண்ணாங்க தகப்பனே. 1920 இருக்கிற அந்த குடும்பங்களுக்காக, அந்த மூத்த குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே. திருச்சபையுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக ஜெபிக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக, திருச்சபையுடைய தேவைகள் சந்திக்கிற அன்பு குடும்பங்களுக்காக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஓ தாகமாய் இருக்கிற இடத்தில் வாருங்கள் சொன்னீங்கப்பா. வந்த எங்களுக்கு ஒரு முழுமையை தாங்க, பிளெஸிங் தாங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய பிரச்சனை ஒரு இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற